ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல லெமனேட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது 4 இல்லைன்னா 5 லெமன் எடுத்துக்கலாம். இந்த எலுமிச்சையை நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி செஞ்சோன்னா நிறைய ஜூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எனக்கு 1/4 கப்புக்கு மேலே ஜூஸ் கிடைச்சிது. இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு எடுக்க போகிறோம். 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அது கொதித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த லெமன் ஜூஸோட அந்த ஆற வச்ச சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு கொஞ்சம் நல்லா கூல் ஆகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லெமனேடு. நம்ம வீட்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். இப்போ இதை வச்சு மற்ற ஃப்ரூட் ஜூஸோட எப்படி நம்ம ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பர் வேரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் இங்கே கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கிரேப்ஸை நான் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிடலாம். அரைச்சதை இந்த மாதிரி நம்ம வடிகட்டிடலாம். நமக்கு நல்லா கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கிரேப் ஜூஸை இந்த மாதிரி டம்ளரில் விட்டுக்கலாம். இதோட நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த லெமனேடை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எலுமிச்சை சாறை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த திராட்சை ஜூஸோட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த மாதிரி லெமனேடு நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி திராட்சை ஜூஸ் இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ் இல்லைனா பாமிக்ரனேட் ஜூஸ் இதோட இந்த லெமனேடை சேர்த்து நம்ம குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு 2த்தையும் சேர்த்து நம்ம இந்த திராட்சை ஜூஸை ரெடி பண்ணியிருக்கோம். நமக்கு ரொம்ப டேஸ்டான கிரேப் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு இது ஒரு ரிஃப்ரெஷிங் ஜூஸாக இருக்கும் நமக்கு. இதில் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸில் கூட இந்த மாதிரி லெமனேடை சேர்த்தும் நம்ம பண்ணிக்கலாம். மாதுளை ஜூஸ்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டம்ளரில் நம்ம தயார் பண்ணியிருந்த லெமனேடை கொஞ்சமாக விட்டுக்கலாம். நமக்கு இப்போது எலுமிச்சை சாறு குடிக்கணும் அப்படின்னா இதோட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் கலந்து நம்ம இந்த எலுமிச்சை சாறை குடிக்கலாம். இந்த கோடை காலத்துக்கு இது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி லெமனேடை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 5 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போது கிரேப் ஜூஸ், லெமன் ஜூஸ் 2 ஜூஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.